எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5 சூப்பரான ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் அது கூட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸாக ஒரு ஆப் பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஆப் இல்லைனாலும் இன்னொரு ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் எந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப் பேக்ரவுண்ட் எரேசர். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் பேக்ரவுண்டை தூக்கிட்டு வேறு ஏதாச்சும் ஈஃபில்ட்டை வைக்கலாம், அண்ட் ஏதாச்சும் ஒரு இடத்த வைக்கலாம், சூப்பரான இடத்த பேக்ரவுண்டாக வச்சா செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகும். இந்த பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் ஓப்பன் பண்ணோன்னு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் லோட ஃபோட்டோன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் வேணும்னா நம்ம இதில் கிராப் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டன் கொடுத்துட்டோன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். அதில் போய்ட்டு ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோவாக அதுவே மேனுவலாக ஏஐ மோடில் அதுவே பேக்ரவுண்டை எரேஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு. இப்போ சின்ன சின்ன இடத்துலலாம் ப்ளூவாக தெரில, அதெல்லாம் நீங்கள் வந்து மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த ஆப்ஷனில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா எல்லாமே மறைஞ்சு போயிடும். அண்ட் பார்த்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் தெரியாமல் இப்படி கையை இடிச்சிட்டிங்க அப்படின்னு கை மறைஞ்சு போயிடும். ஸோ அப்போ வந்து இந்த ரிப்பேர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் திரும்பியும் இது ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த பிரச்சனையை. அண்ட் திரும்பியும் மேஜிக் கொடுத்து கொஞ்சம் இப்படி சரி பண்ணி விட்டுருலாம். அண்ட் ஒருவேளை இந்த பிஜியில் உங்களுக்கு தெரியல, அந்த ப்ளூ கலர் சரியாக தெரியல அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பிஜி கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கொடுத்தோன்னா இது அப்படியே பிளாக்காக மாறிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளூ கலர்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் இன்னும் பார்த்து சூப்பராக பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இதில் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியாச்சா, அண்ட் இந்த ஃபோட்டோவை தூக்கி வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்டில் வைக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப் பிக்சார்ட்டு. அதில் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் எடிட்டர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணணும் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எந்த பேக்ரவுண்ட் வேணும் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோட்டோவாக. அண்ட் நான் இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன், அந்த வாஷிங்டன் சுந்தர் இருக்க ஃபோட்டோ. அண்ட் இதில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் எடிட் பண்ணோம்ல அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை பெருசாக வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அண்ட் நான் பேக்ரவுண்ட் சூப்பராக யூஸ் பண்ணல, நான் சும்மா ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இந்த பாரிஸில் இருக்க ஈஃபில் டவர், தாஜ்மஹால் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வைக்கலாம். இன்னும் மைன்யூட்டாக பார்த்து செதுக்கணும்னா இன்னும் செம்மையாக இந்த ஆப்பை வச்சு நம்ம எடிட் பண்ணலாம். அண்ட் பேக்ரவுண்டை ஃபுல்லாக சூப்பராக க்ளீன் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணி மாஸ்க் காட்டலாம். செகண்ட் ஆப் வீடியோ பேண்டா கம்ப்ரஸர். நிறைய பேருக்கு இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் அனுப்பணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வீடியோஸோட எம்பி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துடும். அப்போ குவாலிட்டியும் குறையாமல் எம்பியை குறைச்சி செம்மையாக குறைச்சி அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்காக சில வீடியோஸ் வந்து எம்பி குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் இந்த ஆப் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த 273 MB இருக்குல்ல, ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மாலு, மீடியம், லார்ஜ், ஃபிட் டு இமெயில் அனுப்புறாங்களா அதுக்கு அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஸ்மால் ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கம்ப்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னா கொஞ்ச நேரம் அந்த பேண்டா வந்து பலூன் ஊதிட்டு இருக்கும். கீழே வருது பார்த்தீங்களா, பேண்டா இஸ் ஸ்குவீசிங் யுவர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஊதி பெருசாகிட்டு இருக்கு. அண்ட் கடைசியில் எப்படி வருது அப்படிங்கிறது ஒரு 1 மினிட்ல இது ரெடி ஆயிரும். அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இந்த கம்ப்ரஸர் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. அண்ட் கம்ப்ரஸ் ஆகி எவ்வளோ எம்பியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 273 MBயில் இருந்தது 2.6 MBக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. அண்ட் நம்ம இதை கம்பேர் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃபைலை நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்களா. ஸோ இப்போ அடுத்து கம்ப்ரஸ் ஆன ஃபைல் நான் ப்ளே பண்ணுறேன். குவாலிட்டியில் பெருசாக எந்த சேஞ்சும் தெரில நம்ம டக்குன்னு பார்க்குறப்போ. அண்ட் சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த வீடியோ சேவ் ஆயிரும். ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த வீடியோ சேவ் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் யாருக்கு வேணால் நம்ம அந்த ஃபோட்டோவை இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த ஆப் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஆப் வீடியோ டு MP3 கன்வெர்ட்டர். நிறைய பேர் வீடியோ சாங் வச்சுருப்பாங்க, பட் எனக்கு MP3 வேணுமே, அது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ டு MP3 கன்வெர்ட்டர் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ டு MP3 ஆப்பை ஓப்பன் பண்ணோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். வீடியோ கட்டுற, ஆடியோ மெர்ஜரு அண்ட் வீடியோ டு ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வீடியோவை MP3 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ டு ஆடியோ அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு வீடியோவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோவே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் சூஸ் பண்ணோன்னா இந்த வீடியோ நம்ம அந்த வணக்கம் மக்களே அப்படின்னு சொன்னது தான் ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம இந்த ஃபார்மேட்டை வந்து MP3 ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து குவாலிட்டி நிறையா இருக்குது. அண்ட் எந்த குவாலிட்டி வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த பெருசாக குவாலிட்டி தேவையில்ல, அதனால் 128 KBSலேயே சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் கன்வெர்ட் கொடுத்துட்டோன்னா கொஞ்ச நேரத்திலே கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் இது எங்கே சேவ் ஆகும்னா ஃபைல்ஸ்குள்ளே போகணுன்னா
ஆடியோஸ்ன்னு இருக்குல்ல அதில் வீடியோ டு ஆடியோவில் சேவ் ஆகிருக்கும். ஃபோர்த் ஆப் VN வீடியோ எடிட்டர். நிறைய பேருக்கு இந்த மாதிரி வாட்டர் மார்க் இல்லாமல் ஒரு ஆப் வேணும் வீடியோ எடிட்டிங்க்கு அண்ட் சூப்பராக இருக்கணும், அந்த ஆப் ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த VN வீடியோ எடிட்டர் ஆப் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஆப் இந்த வீடியோ எடிட்டிங் ஆப் VN வீடியோ எடிட்டிங் ஆப். அண்ட் இதை ஓப்பன் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணோம், ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ணணும்னா கீழே ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அதை கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு நான் அதே வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லோட் ஆகி வந்துச்சு. அண்ட் ஆட் மியூசிக்கு சப்டைட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டிக்கர் ஏதாச்சும் ஆட் பண்ணணும், இல்லை ஃபோட்டோ ஏதாச்சும் ஆட் பண்ணால் கூட அந்த சைடில் வைப்பாங்கல்ல, பிக்சர் இன் பிக்சர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை சூஸ் பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன், அது ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ உள்ள பிக்சர் இன் பிக்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோ ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு. அதை நம்ம எங்கன்னா வச்சுக்கலாம் இப்படி ஓரத்தில். அண்ட் பண்ணும்போது மேலேயும் ப்ளே ஆகும், கீழேயும் ப்ளே ஆகும். இதுதான் வந்து பிக்சர் இன் பிக்சர் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெம்ப்ளேட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் லோகோ ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறீங்க, இன்ட்ரோ ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்க டெம்ப்ளேட் எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வந்து ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபில்டர்ஸ், ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபில்டர்ஸ் செம்மையாக இருக்கு பாருங்கள். இது மாதிரி செம்ம ஃபில்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஃபில்ட்ரு வேணுமோ வச்சுக்கலாம். அண்ட் நான் ஏதோ ஒரு ஃபில்டரை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓவராக இருக்கே, ஓவர் பிரைட்னஸாக இருக்கே, அதனால் நான் இந்த பிக்சரை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபில்டர் வச்சுக்கிறேன். ஸ்பீட் நம்ம வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் நம்ம பேசுகிறப்போ ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அதை கொடுத்து. அண்ட் தப்பாக கொடுத்துட்டீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்படின்னா கீழே மேலே அண்டோ பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்து நீங்கள் பின்னாடி வந்துக்கலாம். அண்ட் ட்ரிம்மு, எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜூம் அவுட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு, ஃப்ரீஸு, ரிவர்ஸு, நடந்து வரது ரிவர்ஸ் பண்ணலாம், அது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் 4K வரைக்கும் வச்சுக்க முடியும், FPS 60 வரைக்கும் வச்சுக்க முடியும். அண்ட் பிட் ரேட்டு ஹையில் வச்சுக்கிட்டோம்னா 85 MB கிட்ட இருக்குது. நம்ம இதை ஓகே கொடுத்தோன்னா வாட்டர் மார்க் இல்லாமல் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக போகுது. அண்ட் பேர் தூதுவன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், உங்களுக்காக தான், அதனால் சப்ஸ்கிரைபர்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் வீடியோ குவாலிட்டி பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. வெறும் 24 செகண்ட் வீடியோ, அது கிட்டத்தட்ட 85 MB கிட்ட எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. 720 இல்லை 4K வீடியோ. அண்ட் ஒரு வாட்டர் மார்க் கூட கிடையாது. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் ஆப் இன்செவர். அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஆப் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. சரி, இதை தூக்கி நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு செம்மையாக இருக்குமே, இதை ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சுட்டா செம்மையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகும். இந்த இன்செவர் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் பேஸ்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்ப்போம், அந்த வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் கொடுத்தோன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன், அந்த வாத்தியார் இருக்குல்ல, ஸோ அதை பாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். காப்பி லிங்க் இருக்குல்ல, அதை நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருவோம்னா டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் கீழே வந்துடுச்சா, ஸோ இது எப்படி ஒரிஜினலாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோன்னா கேலரிக்குள்ளே போனோன்னா அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிருக்கும். அண்ட் ஈஸியாக நம்ம இதில் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் 6th போனஸ் ஆப் பீட் ஃபைண்டர். அண்ட் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு மியூசிக் ஓடிட்டு இருக்கும், அது என்ன பாட்டு நமக்கு தெரியாது, யூடியூப்பில் தெரினா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த பீட் ஃபைண்டரை ஆன் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா அது என்ன பாட்டு அப்படிங்கிறது யூடியூப்பில் என்னவா இருக்குது அப்படிங்கிறது இந்த பீட் ஃபைண்டர் கண்டுபிடிச்சி சொல்லிடும். அண்ட் இதை என்னால் ஷூட் பண்ண முடியல, அதான் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் போனஸ் ஆப்பாக வச்சேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கூட எனக்கு பர்சனலாக சொல்லலாம். அண்ட் இன்றைக்கி 5 ஆப் அண்ட் ஒரு போனஸ் ஆப் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஆப்ஸில் எந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி என்ன கேட்டகரியில் வீடியோ பண்ணலாம், இது வரைக்கும் வீடியோஸ், ஃபோட்டோஸ் அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த கேட்டகரியில் உங்களுக்கு டாப் 5 ஆப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் சீக்கிரமே பண்ணிடலாம். அண்ட் சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.